இந்நேரம் மரவள்ளி கிழங்கு சாகுபடி செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. அதில் செய்ய வேண்டிய உரம், பூச்சி நோய் மேலாண்மை முறைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக இதனுடைய இலைகள் எல்லாமே இந்த மாதிரி வெளிரி போய் காணப்படுது. அது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா நுண்ணோட சத்து குறைபாட்டினால தான். துத்தநாக மற்றும் இரும்பு சத்து குறைபாடு ஏற்படும் போது இலைகள் இது போல வெளிரி காணப்படுது. இதன் பாதிப்புகள் அதிகமாகும் போது இலை நுனிகள்லையுமே கருக ஆரம்பிக்குது. இதை சரி செய்யறதுக்கு பேரூட்டச்சத்து, நுண்ணூட்டச்சத்து அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வாங்கி பயன்படுத்திட்டு இருப்பீங்க. இனி அதுக்கான அவசியமே கிடையாது. நம்ம ஃபெர்டிலிட்டியை மட்டும் பயன்படுத்தினாலே போதும். இதில் 6 வகையான நுனிகள் நமக்கு 7 வகையான சத்துக்களை தருது. நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், ஜிங்க், சல்ஃபர், சிலிக்கா, அயன் 7 வகையான சத்துக்களுமே இந்த ப்ராடக்ட்ல இருக்கு. பொதுவாக நோய் தாக்குதல்னு எடுத்துட்டா இந்த இலைப்புள்ளி தாக்குதல் தான் ஏற்படுது. இதனால இலையின் மேற்பரப்புலையும் அடிப்பகுதியிலும் பழுப்பு நிற புள்ளிகள் தோன்றுது. இந்த நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த நம்ம ப்ராடக்டான பயோஃபங்கிசைட் கன்சார்ஷியா ஃபெர்டிலிட்டியை பயன்படுத்தினாலே போதும். பூச்சி தாக்குதல்னு எடுத்துட்டோம்னா சாரஞ்சு பூச்சி தாக்குதல் தான் அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்துது. பொதுவாக சாரஞ்சு பூச்சிகள் இலைப்பேன், செம்பேன், வெள்ளையி, அஸ்வினி, மாவு பூச்சி இது போன்ற பூச்சிகளாக இருக்கும். இதில் நம்மளுக்கு பாதிப்பு அதிக அளவு ஏற்படுத்துறது எதுன்னு அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளையி தாக்குதல் தான். இந்த வெள்ளையி தாக்குதல்னால இலைகளில் மஞ்சளும் பச்சையும் கலந்தது போல காணப்படுது. செடியோட வளர்ச்சி பாதிக்கப்படுது. அடுத்ததாக மாவு பூச்சி. இது இலைகளையும் தண்டு பகுதிகளையும் உட்காந்து சார உறிஞ்சுது. இதனால இலைகள் சுருங்கியும் நுனி பகுதியில் கொத்து போலவும் காணப்படுது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ப்ராடக்டான இன்ஃபினிட்டியை பயன்படுத்தினாலே போதும். உரத்துக்கு ஃபெர்டிலிட்டி, நோய்க்கு ஃபெர்டிலிட்டி, பூச்சிக்கு இன்ஃபினிட்டி வாங்கி பயன்படுத்துங்க. அதிக லாபம் பெறுங்க. மேலும் இது போன்ற விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.